क्या भैया? अपना नाम? मेरा नाम मोहम्मद दीपक है भाई। मोहम्मद दीपक है आपका नाम? कोई बात नहीं, आऊंगा नहीं तो फिर ये बात होगा। ये तो फोन करके क्या होगा? ये कश्मीर का कितने आदमी आए तुम यहाँ? अरे बेटा, मैं उनका आदमी सीखा, मैं खुद अपना साथ होता उनको कहना। AK-47 और बम ही बनाए जाते हैं इनसे। चेक करा इसमें AK-47 होगी या कुछ होगा, क्या है? कल चेक करा इसको, कोई बात चेक करा तो इसको। हम भी हिंदुस्तान का है। हिंदुस्तान का आप ज्यादा हिंदुस्तानी है सच बोल रहा है। और हम हिंदुस्तानी नहीं है। Vanakkam. Why shouldn't be an FIR against the Prime Minister of this country, Shri Narendra Modi? எதற்காக இந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது? எதற்காக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் அவர் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது? எதற்காக ஹேமந்த் பிஸ்வ சர்மா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசம் அவர் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது? புஷ்கர் சிங் தாமி த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தராகண்ட் எதற்காக அவர் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது? மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான் அனைத்து இடங்களிலுமே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், இந்த நாட்டை ஹிந்து முஸ்லிமாக உடைத்ததற்காக எதற்காக இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது? என் கையில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சமமான அதிகாரம், சமமான உரிமை, இந்த நாட்டு சட்டத்திற்கு முன்பு அனைவருமே சமம் என்கிற அந்த சபதத்தை எடுத்த நபர்கள் தான் இன்னைக்கு இதற்கான அக்கௌண்டபிலிட்டி, இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். யார் இந்த ஆர்எஸ்எஸ்? யார் இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்? யார் இந்த பஜ்ரங் தள்? யார் இந்த ஹிந்து முன்னணி? இது போன்ற நபர்கள் மீது எந்த விதமான கேள்வியும் இதற்கு மேல் கேட்கக்கூடாது. இவர்களை அடக்குவது, இவர்கள் மீது வழக்கு போடுவது, இவர்களை கண்ட்ரோல் செய்வது, பேன் செய்வது அனைத்துமே இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதனால் இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு முதியோரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காஷ்மீரிலிருந்து தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக உத்தரப்பிரதேஷ் வந்த இந்த முதியோர், அவரை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் அவர் ஒரு இஸ்லாமியர் என்று. அவருடைய ஆடையை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் இவர் காஷ்மீரிலிருந்து வந்திருக்கிறார் என்று. ஆனால் ஹிந்து ரக்ஷா ரைட் விங்கர்ஸ்கள் இந்த நாட்டு சட்டத்தை எந்த அளவில் நசுக்கியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு ஜனவரி 26ஆம் தேதி அப்புறம் ஜனவரி 31ஆம் தேதி தீபக், मोहम्मद दीपक கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். आपका नाम क्या भैया? अपना नाम? मेरा नाम मोहम्मद दीपक है भाई। मोहम्मद दीपक है आपका नाम? ओके. எப்படி பஜ்ரங் தள்ளின் குண்டர்கள் 30 ஆண்டுகளாக பாபா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் என்கிற ஒரு கடை, பாபா என்கிற பெயர் இங்கே இருக்கக்கூடாது, அதனால் இந்த பெயரை மாற்றிவிடுங்கள் என்று அந்த முதியோரை போய் மிரட்டும் போது அங்கே பக்கத்தில் நின்ற ஒரு நபர் அந்த குண்டர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார். அந்த தீவிரவாத அமைப்பு, அந்த தீவிரவாத குண்டர்கள் உன்னுடைய பேர் என்னவென்று கேட்கும்போது என்னுடைய பேர் முகம்மது தீபக் என்று கூறினார். இதே உத்தராகண்டில் உத்தம் சிங் டிஸ்ட்ரிக்ட் என்று இருக்கிறது. யார் இந்த உத்தம் சிங்? ஜலியாவாலா பாகில் ஜெனரல் டயர் அவரை கொலை செய்த நபர் என்கிற ஒரு குற்றத்திற்காக உத்தம் சிங்கை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்தது. எந்த வேலையை உத்தம் சிங் பார்த்தாரோ அதே வேலையை தான் இன்னைக்கு முகம்மது தீபக் பார்த்துள்ளார். இந்த வழக்கு நடக்கும்போது நீதிபதி உத்தம் சிங்கை பார்த்து உன்னுடைய பெயர் என்னவென்று கேட்டபோது அவர் கொடுத்த பதில் ராம் முகம்மது சிங் ஆசாத். இன்னைக்கு முகம்மது தீபக் அதே வேலையை தான் பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகள் பிப்ரவரி 2ஆம் தேதி
உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூர்ல இருந்து இந்த வீடியோ வைரல் ஆகிறது. ஒரு முதியோர் காஷ்மீர்ல இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு வருகிறார். அவருடைய ஆடையை பார்த்தாலே தாடி இருக்கு, ஒரு இஸ்லாமியர் என்று தெரியும். அவருடைய குர்தாவை நீங்க பார்த்தீர்கள், அவர் காஷ்மீரி என்று தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒரு சில குண்டர்கள், ரவடி கூட்டம், தீவிரவாத கூட்டம் முகமது வாலி ஷாஹ் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிகிச்சைக்காக வந்த இந்த நபரை, இந்த மிருகத்துடைய பெயர் யசஸ்வி ஆரியா, அவரை தடுத்து நிறுத்தி அவரை கொடுமைப்படுத்தி இருக்கிறான். நான் தொடக்கத்தில் நரேந்திர மோடி, யோகி ஆதித்யநாத், ஹேமந்த் பிஸ்வ சர்மா, தாமி இது போன்ற நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும் என்று நான் கூறினேனோ அதற்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள். யார் இந்த நபர்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தது, இந்த அதிகாரத்தை கொடுத்தது, யாருடைய பேக்கிங் நாள் இந்த நபர்கள் இந்த அளவில் தாண்டவமாடுகிறார்கள்? அந்த முதியோரை பார்த்து உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன, உன் பையில என்ன இருக்கு, எதற்காக நீ காஷ்மீர்ல இருந்து உத்தரப்பிரதேசருக்கு வந்த, அவர் காட்டுறார். பாவம் அந்த முதியோர் பயந்து போய் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். அவருடைய கண்ணில் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த பயம் தெரிகிறது, அந்த அச்சம் தெரிகிறது. ஏன்னா எத்தனையோ லிஞ்சிங்ஸ்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நபர்களை கொன்றிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் போய் கொன்று விடுமா? முகமது தீபக் அவரை கொல்லுவதற்கும் 150 நபர்கள் கொண்ட ஒரு நரி கூட்டம் போனது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள். போலீஸ் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறது. இந்த நரி கூட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கவில்லையா? அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ இன்னைக்கு வர இருக்கிறது. ஆனால் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் முகமது வாலி ஷாஸ் கேஸ் டுடே. அவர் தன்னுடைய ஆதார் அட்டையை காட்டுகிறார், காஷ்மீரில் சிகிச்சை பெற்ற அந்த ஓபிடியை காட்டுகிறார், தன்னுடைய மனைவியோடைய மருந்து மாத்திரைகளை காட்டுகிறார், தன்னுடைய மருந்து மாத்திரைகளை காட்டுகிறார். இந்த நபர் சஹாரன்பூரை சார்ந்த யசஸ்வி ஆரியா, who is a member of Hindu Yuva Shakti Sangathan. எத்தனை ஹிந்து யுவா, எத்தனை ஹிந்து முன்னணி, எத்தனை ஹிந்து ரக்ஷாதல், எத்தனை பஜ்ரங் தள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு அமைப்பு, ஹிந்துக்களை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்கிற இந்த அமைப்பு. இந்த அமைப்பை சார்ந்த இந்த தீவிரவாதி யசஸ்வி ஆரியா, அவனுடைய ஃபோட்டோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறேன். எந்த அளவில் அந்த முதியோரை மிரட்டி இருக்கிறார் என்ற அந்த முழு வீடியோவை இதற்கு மேல் நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ மட்டுமல்ல, இதே மிருகம் 2வது வீடியோவும் போட்டிருந்தான். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். किसी का पास देता है, कोई देता है तो दवा लाता है, खाता है और क्या करता है? यही मैं बोलता नहीं, झूठ बोलता कोई बात नहीं, आऊंगा नहीं तो फिर ये बात छोड़ूंगा। ये तो फोन करते क्या होगा? अरे करने का बेटा फोन थोड़ी बात यहाँ तो कहीं बगल नहीं, यहाँ तो बात सुनो बेटा, बात सुनो। 4 साल का बीमार है, अपना भी लिए दवा, बीबी भी बीमार है, बहुत दिन का हुआ है ये डॉक्टर। ये बोल तो यही नहीं आना का है। कहाँ का डॉक्टर है? ये कश्मीर का है, कश्मीर का चिट्ठी, ये कश्मीर का चिट्ठी है। कितने आदमी आए हुए तुम यहाँ? अरे बेटा मैं उनका आदमी से क्या, मैं खुद अपना साथ है, उनको कहना। இந்த வீடியோவில் உங்களை மிகவும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வெளிப்படையாக பேசுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் டொனேஷன் வழியாக இந்த சேனலை நடத்துவதற்கான காரணம் இருக்குது. சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு ஏராளமான பத்திரிகைகள் வேலை பார்க்கும்போது எந்த விதமான உதவியும் கிடைக்காது, எந்த விதமான வருமானமும் இருக்காது. இன்றைக்கும் நாம் அதே போன்ற இராவில் தான் மாறிவிட்டோம். இல்லை, அரசாங்கத்திற்கு மண்டி போடணும், அரசாங்கத்திற்கு அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கி இந்த சேனலை நடத்தணும், ஒரு ஆப்ஷன். 2வது, கார்ப்பரேட் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கி இந்த சேனலை நடத்தணும். ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்கவில்லை. கார்ப்பரேட்னாலும் அரசாங்கம் தான், ஏன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. எந்த பெரிய கார்ப்பரேட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நாங்கள் உதறி தள்ளி கொண்டு இருக்கிறோம். எந்த கேமிங் வெப்சைட்டோ இல்லை இந்த
ரம்மி சர்க்கிள் என்னுடைய இமெயிலை பார்த்தீர்கள், ஒரு நாளைக்கு 50 இமெயில்ஸ் வருது இது போன்ற சூதாட்ட கேம்ஸ்களை ப்ரமோட் செய்வதற்காக. ஒரு வீடியோவுக்கு 50,000 1,00,000 ரூபாய் கொடுத்துருவார்கள். பட் நோ, வி டோன்ட் வாண்ட். வி வாண்டட் டு பி த பியூர். இந்த நாட்டு மக்களுக்கான ஊடகம் இது, மக்களுடைய குரலாய் ஒலிக்க வேண்டிய ஊடகம் இது. ஆகையால் உங்களால் முடிந்தால் மட்டுமே, உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே QR கோடை ஸ்கேன் செய்து உதவுங்கள். இல்லை என்றால் no problem. We are any which way surviving and we will do our duty 100%. இந்த முதியோர் தன் கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் காட்டியதற்கு பின்பு இந்த தீவிரவாதி கூறக்கூடிய விஷயம், காஷ்மீர் நாங்கள் வந்தால் நீ உங்கள் நாட்டுக்கு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம். காஷ்மீர் பாகிஸ்தானில் கிடையாது. காஷ்மீரி மக்கள் இந்தியர்கள். அதற்கு இந்த தீவிரவாதி கொடுத்த பதில், அங்கே காஷ்மீரி பண்டித்களை விரட்டி அடிச்சார்கள் இல்லையா? இதற்கு மேல் காஷ்மீரி முஸ்லிம்ஸ்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அவர்கள் மீது இதே போன்ற தாக்குதல்களை நடக்கும். ஹேமந்த பிஸ்வ சர்மா, த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசம், இந்த நபர் சமீபத்தில் கொடுத்த 2-3 ஸ்டேட்மெண்ட்கள். কিন্তু মিয়াকেতো কষ্ট দিব গৈছিল নহয়, গতিকে যোনে যেনেকে পাৰে মিয়াক কষ্ট দিয়ক না, আপুনিও দিয়ক না। ৰিক্সাত উঠিলে 5 টকা ভাড়া হলে 4 টকা দি দিব। কষ্ট খালেহে অসমৰ পৰা যাব। ৰাতিটো 9টাত গৈছিলে, মইতো কওঁ মিয়াক কষ্ট দিব ৰাতি 12টাতো যাওক ক'ৰবাত যাব খুজিলে। এইবিলাক কোনো ইছ্যু টিছ্যু নহয়। হিমন্ত বিশ্ব শৰ্মা আৰু বিজেপিয়ে ডাইৰেক্ট মিয়াৰ এগেইনষ্টত আছে। मियाँ कल की मियाओं की जिंदगी हराम कर दूंगा मैं. SIRல 5-6 லட்சம் மியாக்களுடைய பேரை டெலீட் செய்ய போகிறாரா? மியானா முஸ்லிம்ஸ். முஸ்லிம்களை ஓட்டு போட விட மாட்டேன். ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் மியாக்களிடம் வியாபாரம் செய்தீர்கள்னா அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விலையை கொடுக்காதீர்கள். சைக்கிள் ரிக்ஷாவில் நீங்கள் போனீங்கன்னா 5 ரூபாய் கேட்டார்னா 4 ரூபாய் கொடுங்க. திஸ் இஸ் ஒன் ஸ்டேட்ஸ் சீஃப் மினிஸ்டர். இதே கான்ஸ்டியூஷனை நான் காப்பாற்றுவேன் என்று சபதம் எடுத்து அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர். why we should not file an FIR against him? நரேந்திர மோடி says மங்கள் சூத்ர மட்டன் ஹிந்து முஸ்லிம். இந்த மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததோ அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், can he go and demolish this person's house? புல்டோசர் யசஸ்வி ஆர்யாவுடைய வீட்டை புல்டோசர் ஜஸ்டிஸை வைத்து அந்த நபருடைய இந்த தீவிரவாதியுடைய வீட்டை இடிக்க முடியுமா? இதே ஒரு இஸ்லாமியராக இருந்திருந்தால் இந்த நேரம் இந்த நிமிஷம் அந்த நபருடைய வீட்டை இடிக்கக்கூடிய வேலையை யோகி ஆதித்யநாத் பார்த்திருப்பார். எதற்காக பாரபட்சம்? ஹிந்துவுடைய வீடாக இருக்கட்டும், முஸ்லிமுடைய வீடாக இருக்கட்டும், இந்த சட்டமே தவறு. இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிராக ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பட் அது முஸ்லிம்ஸ்களுக்கு மட்டும்தான், இது போன்ற தீவிரவாதிகளுக்கு கிடையாது. So why we should not file an FIR against the chief minister of Uttar Pradesh, Yogi Adityanath? இந்த தீவிரவாதி இங்கே மட்டும் நிற்கவில்லை. யசஸ்வி ஆர்யா இன்னொரு வீடியோவை போட்டு கேமராவுக்கு முன்பு வந்து कश्मीरी मुसलमान सहारनपुर में घूम रहे हैं, आधार से ये साबित किया जाए कि ये इंडियन है या नहीं. காஷ்மீரி முஸ்லிம்ஸ் சஹாரன்பூரில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து இவர்கள் இந்தியர்கள் தானா என்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனை ப்ரூஃப் செய்ய வேண்டும். We will treat Kashmiri Muslims the way they treated Kashmiri Pandit, is what this fellow is saying. நீங்களே கேளுங்கள். यशस्वी आर्या இந்த தீவிரவாதியுடைய வீடியோ பாருங்கள். राम जय गौ माता की। साथियों कल ये वीडियो डाली थी तो कुछ कटमुल्ला कुछ जिहादी इस वीडियो के कमेंट में भोंकने का काम कर रहे हैं और कुछ पर्सनल मैसेज में धमकी दे रहे हैं। तो भाई थारी धमकी से हम डरने वाले नहीं है। हम तो छत्रपति शिवाजी महाराज और भगत सिंह जी के विचारधारा पर चलने वाले व्यक्ति हैं। और जो अत्याचार हमारे कश्मीरी पंडित को हुआ था वही अत्याचार हम कश्मीरी मुसलमानों पर करेंगे। और रही बात भाई कोई मुल्ला मौलवी मेरे घर आओगा तो भाई हम तो इलाज करेंगे। हमारे घर क्यों आ रहे भाई? तुम्हें दान चाहिए तो भाई अपने मुल्लाओं के घर तो लो। मुल्ला मौलवी कोई भी मेरे घर आओगा तो भाई हम इलाज करेंगे। और भाई अब मैं अपने हिंदू भाइयों से कहना चाहूंगा, भाई जाग जाओ। अगर तुम्हारे घर कोई भी मांगने के लिए आ रहा है तो भाई पहले उसका आधार कार्ड चेक करो। अगर वो कोई मुल्ला मौलवी निकलता है तो उसका इलाज करो,
क्योंकि भाई तुम्हारा दान तुम्हारे लिए ही खतरा बन जाएगा। ये तुम्हारा दान AK-47 और बम ही बनाए जाते हैं इनसे। ये कुछ भी हो, चाहे इन पे MBBS कोई MBBS डॉक्टर हो या कुछ भी हो, ये या तो बम बनाएंगे या AK-47 बनाएंगे। और आने वाले समय में जैसे कश्मीरी पंडित को भगाया गया था, ऐसे ही तुम्हें भगाया जाएगा। तो भाई अभी भी समय है, जाग जाओ। जय श्री राम। இது போன்ற தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த நபர் யார்? தைரியம் கொடுத்த நபர்கள் யார்? இதே நான் தொடக்கத்தில் எடுத்த 2-3 நபர்களுடைய பெயர். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஒட்டுமொத்த இந்த ஈகோசிஸ்டம், ரைட் விங்கர்ஸோடைய ஈகோசிஸ்டம். அப்போ கேள்வி இந்த அமைப்புகளிடம் கேட்கக்கூடாது. கேள்வி யார் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்களோ, யாருக்கு நாம் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் மீது, இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இப்போ தலித்கள், ஓபிசி அவர்களுக்கு சாதகமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தது இல்லையா, UGC சட்டம். இந்த சட்டம் பிராமணர்களுக்கு எதிராக மாறிவிடும். அதனால் இந்த சட்டத்தை பேன் செய்து விடுவோம். வேர் இஸ் ஹீ டுடே? வாட் இஸ் ஹீ டூயிங் டுடே? Why he can't open his mouth? And there should be a case against him or not? Constitutionல அவர்களுக்கு immunity கொடுத்திருக்கிறார்களாம், அவர்கள் மீது வழக்கு போடக்கூடாது. Okay, then you are in that position to correct the system. What are you doing? Where is your law? Where is your justice today? This is not the only case. I will show you one more incident. This happened in Madhya Pradesh, Indore. குளிர்காலத்தில் காஷ்மீரிலிருந்து கை தெரி வழியாக, ஹேண்ட்லூம் வழியாக அவர்கள் தயாரிக்கக்கூடிய கார்பெட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஷால். இப்போ அவர்கள் கீழே வருவாங்க, ஏன்னா அங்கே பொழைக்க முடியாது, 4 புறமும் பனி இருக்கும். அந்த 4-5 மாதங்கள், டிசம்பர், ஜனவரி, ஃபெப், இந்த 2-3 மாதங்கள் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தயாரித்த அந்த ஷால் அண்ட் காலீன் கார்பெட் அதை தலையிலே சுமந்து மூட்டையாக கட்டிட்டு தெரு தெருவாக அலைந்து ஒரு சில பொருட்களை விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்புவார்கள். காஷ்மீரில் எவ்வளோ அங்கே வாழ்வது எவ்வளோ துயரமான வேலை என்று உங்களுக்கு தெரியாது. காஷ்மீர் ரொம்ப அழகானது. ஆனால் காஷ்மீரில் வேலை வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அங்கே இண்டஸ்ட்ரி வந்ததா? கிடையாது. எதற்காக? ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரச்சனைக்காக. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை விட இராணுவம் இருக்கு, வாழ முடியாது. அதனால் அங்களுடைய இளைஞர்கள் இங்கே படிக்க வந்தால் அவர்களை விரட்டி அடிக்கிறீர்கள், வியாபாரம் பார்க்க வந்தால் விரட்டி அடிக்கிறீர்கள். இந்த இன்சிடென்ட் இந்தோரில் நடந்தது. இந்த முதியோருடைய கேஸ் மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு வழக்கு இருக்கு. நூர்பூர் ஏரியா, காங்கரா டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய ஒரு சுர்ஜித் ராஜ்புத் குலேரியா என்கிற இந்த நபர் இந்த வியாபாரம் பார்க்க வந்த ஏழை கைத்தறி தொழிலாளியை பிடித்து மிரட்டி இருக்கிறார். உன் மூட்டையில் என்ன இருக்கு? AK-47 வச்சிருக்கியா? காஷ்மீர்ல இருந்து எதுக்குடா நீங்க இங்கெல்லாம் வர்றீங்க? அந்த அளவில் கொச்சையாக பேசி அவர் கொடுக்கக்கூடிய பதில், அவருடைய பேர் ரம்ஜான். அவர் கொடுக்கக்கூடிய பதில், உங்களை விட நான் இந்தியன், உங்களை விட நான் இந்தியன். அவரும் தன்னுடைய அடையாள அட்டங்களை காட்டுகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அங்கே இருக்கக்கூடிய ஹூம் சோ எவர் இட் மே கன்சர்ன், குப்வாரா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து, ஏன்னா வியாபாரிகள் வெளியே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது என்னுடைய விலாஸ், இங்கே தான் நான் இருக்கிறேன், போலீஸே அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஹோம் ஸோ எவர் கன்சர்ன் என்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதெல்லாம் காட்டின பின்பு கூட இந்த குலேரியா என்கிற தீவிரவாதி அவரை பார்த்து, உன் பையில் என்ன AK-47 வச்சிருக்க, உங்களை இங்கே வியாபாரம் பார்க்க விட மாட்டோம். இதே ரம்ஜானுடன் வந்த ஆஷிக் ஹுசைன் கோஜரி, இவரும் காஷ்மீர்லேருந்து வந்த இளைஞர். உத்தராகண்டில் 2 காஷ்மீர் இளைஞர்களை இப்படி தான் அடிச்சே கொன்று விட்டார்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இந்த விஷயம் உத்தராகண்டில் நடந்திருக்கு. இந்த வியாபாரிகளுடன் எப்படி இவர்கள் நடந்திருக்கிறார்கள் அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. तो पूछूंगा तेरे को मैं क्यों बनाऊंगा वीडियो शुरू हो गई है मेरी बात सुन ले। हिंदुस्तानी नहीं है, हम भी हिंदुस्तान का है। हिंदुस्तान का? आप ज्यादा हिंदुस्तानी है। सच बोल रहा है? और हम हिंदुस्तानी नहीं है, आप ज्यादा हिंदुस्तानी है। हाँ, और बोलो। और क्या बोलेगा? नहीं, कश्मीर में तो आप बोलते हो कि आप अपने देश में जाओ। अभी कोई नहीं बोलता है। क्यों? हम एक देश है। अल्लाह कसम खाओ। हम अल्लाह का एक देश है और हम एक
बाहर के नहीं है, हम बाहर से थोड़ा है। नहीं बात तो आप बोलते हो कि चल चल कहाँ चलेगा, चल तू कहाँ चलेगा, पुलिस स्टेशन में फोन करूंगा मैं। चेक करवाएगा पहले सामान को, तू भी रख सामान रे। एक और आ गया भाई, लगा पुलिस को फोन, ये एक और आ गया भाई। पुलिस को फोन लगा। मैं बता, कहाँ जा रहे हैं आप लोग? मैं बता दूंगा आपको। मेरे को इधर तक जाना था। कहाँ इधर तक जाना है, क्या करना है इधर जाके तेरे को? हमने तेरे को इधर नहीं जाने देना है, क्यों समझे क्या बात है? क्यों नहीं जाना देना? नहीं जाने देना भाई, नहीं क्यों नहीं जाना जाना तो देना? क्यों नहीं जाएगा? परमिशन है आपके पास? हमारे पास पुलिस की परमिशन सब कुछ है, गांव के प्रधान की परमिशन भी चाहिए भाई। हाँ पुलिस को फोन लगाओ आप। लाइव चल रहे हैं, लाइव का मतलब कि पूरा देश देख रहा है आपको। पूरा देश सब देश देखने दे, कोई बात नहीं। और बताओ, हम क्या चोर थोड़ा है? नहीं आप तो बोल रहे थे वहाँ पे कि तुम हिंदुस्तान में जाओ। हाँ। हैं? नहीं आप लोग तो बोलते हैं कि हिंदुस्तान में जाओ, अभी क्या लेने आए हिंदुस्तान में? कोई नहीं बोलता हिंदुस्तान। नहीं आप लोग बोलते थे कि हिंदुस्तान में जाओ, कोई नहीं भाईजान, अभी क्या कोई नहीं बोलता है। कौन नहीं बोलता? सब एक देश है। अल्लाह कसम खा, बोला नहीं बोला तुमने कभी? कोई नहीं बोलता। अल्लाह कसम खा दूं? कोई नहीं बोलता यार, नहीं नहीं, कोई नहीं बोलता यार। और सब भाई भाई है। नहीं भाई भाई ये तो अल्लाह और सब भाई भगवान भाई में भाई भाई है ना। हाँ, तो भाई भाई, भाईचारा। अल्लाह और भाई अल्लाह और भगवान में अंतर बता दे फिर भाईचारा। नहीं अल्लाह और भगवान में अंतर बता दे। आपका नहीं अंतर अपने बता दे। हिसाब से, आप अपने हिसाब से। नहीं तो अल्लाह और भगवान में अंतर बता दे अपना। हैं? ऐसे तंग करते हैं नहीं सुबह पुलिस को फोन लगाते बोल रहा था पुलिस को फोन करेंगे। भाई, इस बंदे ने- मेरे पास नंबर है, मैं करूंगा फोन। इसने परमिशन ले रखी है अपने पुलिस से, पुलिस स्टेशन से। सरपंच की परमिशन ली है? दिए तूने? रोजी रोटी को मार डालता है यार, हाँ। लात मारता है। लात नहीं मारता। अल्लाह और भगवान में अंतर बता दे फिर एक तू। ही है, एक ही है, एक कैसे है? सब एक ही है। இந்த நாட்டில் வெறுப்பை எந்த அளவில் திணித்து விட்டார்கள் நீங்க பார்க்க வேண்டும். ஹிந்து முஸ்லிமை மோதவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். அப்புறம் ஹிந்துவை சீக்கியர்களுடன் மோதவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். அப்புறம் ஹிந்துக்களை கிறிஸ்துவர்களுடன் மோதவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். அதுவும் பத்தவில்லை என்று ஹிந்து ஜாட் வேறு மராட்டா வேறு அவர்களுடன் மோதல். இப்போ தலித்களுடன் மோதல். அப்போ யார்தான் ஹிந்து, யார்தான் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள், யாருக்காக இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கு? இந்த கேள்வி கேட்டீர்கள்னா நீங்க தேச விரோதி. நீங்க முஸ்லிமா, நீங்க பாகிஸ்தானி, நீங்க பஞ்சாபியா, நீங்க காலிஸ்தானி, நீங்க பெங்காலி பேசக்கூடிய முஸ்லிமா, நீங்க பங்களாதேஷி. யாருடைய நாடு? நீங்கள் மட்டும்தான் தேசபக்தர்கள். மீதம் இருக்கக்கூடிய 1% கூட இல்லாத இந்த நபர்கள் இந்த நாட்டில் எந்த விதமான தீவிரவாதத்தை பரப்பி வருகிறார்கள். இந்த நாட்டின் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில விஷயங்களை மறந்திருப்பார்கள். ஏன்னா அவர்கள் இந்த புத்தகத்தை என்றைக்குமே படிச்சிருக்க கூட மாட்டார்கள். ஏன்னா இது அவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரானது. This is not Manusmriti. This is the Constitution of India where it says we the people of India. நாம் இந்த நாட்டின் மக்கள், நாம் அனைவருமே, Hindu, Muslim, Sikh, Isai அனைவருமே. Article 14 which Mr. Narendra Modi, Yogi Adityanath, Hemant Biswa Sharma, Dhami இது போன்ற நபர்கள் மறந்து விட்டார்கள். I should not question RSS. I should not question Bajrang Dal. This is your responsibility. I should not question Hindu Vahini or Hindu Raksha Dal. I should not question them. This is police responsibility. This is the government's responsibility to control these evil, these terrorists. Article 14 says equality before the law and equal protection of law. சட்டத்திற்கு கீழே நாம் அனைவருமே சமம். அந்த சட்ட வழியாக நாம் அனைவருக்குமே பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், கொடுக்கணும். அதற்கான பொறுப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், வாட் எவர் அரசாங்கம், காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்சி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பு இந்த சட்டத்தை பாதுகாப்பது. Prohibits arbitrary discrimination by state or individuals. இந்த Article 14 ஒரு ஸ்டேட் அல்ல, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், யார் இது போன்று பிரச்சனைகளை உருவாக்குகிறார்களோ, ensure no one is targeted based on religion, caste. யாருமே அவருடைய மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து டார்கெட் செய்யப்படக்கூடாது என்கிற விஷயத்தை தெளிவாக ஆர்டிகல் 14 எடுத்து காட்டுகிறேன். Now you tell me, is that being protected? Are we seriously following this constitution? No.
Article 15 says that religion, madam, race, caste, ஜாதி, செக்ஸ், ஆண் பெண் அல்ல ஒரு நபர் பிறந்த இடத்தை வைத்து யாருமே டார்கெட் செய்யக்கூடாது. Ban state sponsored or social bias used in caste against hate crime exclusion. இது போன்ற ஸ்டேட் ஸ்பான்சர்ட், இவர்களெல்லாம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் தீவிரவாதிகள். ஏன்னா அரசாங்கம் தான் எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை, எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பதில்லை. அப்போ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் தானே, அரசாங்கமே இவர்களை உருவாக்கி வருகிறது இல்லையா? அப்போ எதற்காக அந்த வழக்குகள் பாயக்கூடாது? ஆர்டிகல் 19(1)(a) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், மரியாதையுடன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல், ஒரு நபரை துன்புறுத்தாமல், ஒரு நாட்டில் அமைதிக்கு எதிராக போகாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய கருத்துக்களை பேசலாம், பேச்சுரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அண்ட் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது, ஹேட் ஸ்பீச் தட் ஹார்ம்ஸ் ஹார்மனி ஆர் இன்சிகேட் வயலன்ஸ். ஒரு நபருடைய வார்த்தையால் ஹேட் ஸ்பீச் நடக்கும்போது, ஒற்றுமை பாதிக்கப்படும் போது அது ஒரு கிரைம், ஒரு குற்றம். எதற்காக இந்த ஆரியன், கொலேரியா இவர்கள் வீட்டில் புல்டோசர், நீங்கள் தானே இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தது? இல்லை சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தி அந்த நபர்களை சிறையில் அடைக்கக்கூடாது. டில் டேட் they are not arrested. There is no FIR against them. Article 21 says right to life and personal liberty. என்னுடைய பேர் ராகுல், ஆனால் என்னுடைய பேருக்கு முன்னாடி நான் முகம்மது இல்லை சிங் எதை வேணாலும் வச்சுக்கலாம், அது என்னுடைய சுதந்திரம், என்னோட உரிமை. ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, நான் கோயிலுக்கு போகலாம், நான் குருத்வாராவிற்கு போகலாம், நான் மசூதிக்கு போகலாம், நான் எது வேணாலும் செய்யலாம், அது என்னுடைய சுதந்திரமையா? இதுக்காக தானே போராடி நாம் சுதந்திரத்தை வாங்கினோம். They will not understand this because they have not read this book. If they have done, India would have been in a better place, better hand. ஆர்டிகல் 25 ஆர்டிகல் 28 எடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஒரு மத சுதந்திரம் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துள்ளது. நான் ஹிந்துவாக பிறந்தால் கூட நாளைக்கு நான் இஸ்லாமிய மதத்தை படிக்கணும்னா என்னால் படிக்கலாம். நான் அதே ஒரு முஸ்லிமாக பிறந்த நபர், அவர் ஹிந்து வழிதளங்களுக்கு வரணும்னா தாராளமாக வரலாம், அதை பண்ணலாம். அதாவது ஒரு நபருடைய பர்சனல் சாய்ஸ், சூஸிங் அ ரிலீஜன். This also our constitution gives. Article 29 and 30, right of minorities to conserve culture and establish institution, protect against culture, ensure discrimination. ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறித்துவர்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்த மதத்தை சார்ந்த நபர்கள், அவர்களுடைய மத அடையாளம், அவர்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த ஆர்டிகல் 29-30 எழுதியிருக்கிறது. ஒரு வீடியோவை நாங்கள் வெளிவிட்டிருந்தோம். பிஜேபி பிரசிடென்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவரிடம் ஒரு சில கிராம மக்கள் போய் கேட்டிருக்கிறார்கள், ஐயா எங்கள் தெருவில் ரோடு இல்லை, அது கொஞ்சம் போட்டு கொடுங்க. நீங்கள் மதம் மாறிடுங்க, நீங்கள் எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை விட்டுட்டு ஹிந்துவாக மாறிடுங்க, எல்லாமே நான் செய்து கொடுக்குறேன். সব হিন্দু ঘরে ধ্বজ লাগাতে হবে, কাল সকালের মধ্যে সব হিন্দু ঘরে ধ্বজ উঠবে, একদম সেপারেট করে দাও এখানকার এই সব জিহাদি মৌলবাদীদের সাথে আমাদের হিন্দুদের। Is this what this constitution teaches you? And நான் கூறியதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை, இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த சட்டத்தை, அதிகாரத்தை காப்பாற்றுவதில். Then there should be an FIR against all of these people. If not, they take action against all these right-winger or left-wingers. இஸ்லாமிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவர்கள் மீதும் இதே போன்ற ஆக்ஷன் தான். இஸ்லாமிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்து மதத்தை தவறாக பேசினாலும் இதே சட்டம் தான். அதே ஹிந்து தீவிரவாதிகள், ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாத பட்டத்தை சுமத்தி அவர்களை நீங்கள் தீவிரவாதிகள் என்று கூறுகிறீர்களோ, அதே வேலையை தான் நீங்களும் பார்க்கிறீர்கள். அப்போ உங்கள் மீதும் இதே சட்டம் தான், இதே போன்ற ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும் என்ற அந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் தான் எடுத்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது வழக்கு பாயும். சிந்தித்து பாருங்கள். நன்றி,
வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.